பள்ளி தரமணியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். வாக்களிப்பது ஜனநாயகத்தின் கடமை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஒரு நாடு உயர வேண்டுமானால் ஒரு நாட்டின் குடிமக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும். ஜனநாயகம் நல்லதொரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை நாட்டு மக்களுக்கே உண்டு. ஜனநாயக நாடு நம் நாடு. நம் நாட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிப்பது என்பது தலையாய கடமையாகும். நீங்கள் பொறுப்பான குடிமகனாக இருக்க வேண்டுமானால் தேர்தலில் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்க வேண்டுமானால் நமது வாக்கு இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். வாக்காளர் சிறப்பு திருத்த சுருக்கம் SSR என்பது தேர்தல் ஆணையத்தால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்பு நடத்தப்படுவது. இதில் இருந்த வாக்காளரை நீக்குவது, புதியவர்களை சேர்ப்பது, சுய விவரத்தை திருத்துவது போன்ற செயல்பாடுகள் நடைபெறும். SIR வாக்காளரின் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது வாக்காளர் பட்டியலில் உள்ள தேவையற்ற வாக்குகளை நீக்குவது ஆகும். ஆம், ஆளே இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கும். ஆம், கள்ள வாக்குகளை நீக்குவது இதன் பணியாகும். இதற்கு அனைத்து வாக்காளர்களும் உங்கள் வாக்குகளை உறுதிப்படுத்த விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்தவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்காதவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள். நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4க்குள் உங்கள் வீட்டிற்கு வரும் தேர்தல் ஆணைய அலுவலர் தரும் விண்ணப்பங்களை நிரப்பித் தருதல் வேண்டும். வரைவாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9, 2025 செவ்வாய்க்கிழமை வெளியிடப்படுகிறது. தற்போது 18 வயது முடிந்தவர்கள் பெயர்கள் டிசம்பர் 9 முதல் ஜனவரி 2026க்குள் சேர்க்க வேண்டும். எனவே 18 வயது நிரம்பிய வாக்காளர்கள் விண்ணப்பங்களை இக்காலக்கெடுக்குள் விண்ணப்பிக்க தவறக்கூடாது. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் டிசம்பர் 9 முதல் ஜனவரி 31 வரை நடைபெறுகிறது. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7, 2026 சனிக்கிழமை வெளியிடப்படுகிறது. உங்கள் வாக்கு விடுபட்டால் நீங்கள் 1950 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் வாக்குகளை உறுதிப்படுத்துங்கள். நம் நாட்டையும் நம்மையும் உயர்த்த உறுதிமொழி எடுத்தல் வேண்டும். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. வாக்களிப்பது நமது கடமை. உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. வாக்களிப்பது நமது கடமை. 100% வாக்களிப்போம். 100% சுகமாக வாழ்வோம். 100% வாக்களிப்போம். 100% சுகமாக வாழ்வோம். ஒற்றுமையை மறந்து ஒற்றுமையாக வாக்களிப்போம். வேற்றுமையை மறந்து ஒற்றுமையாக வாக்களிப்போம். நல்லதொரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். நம் தாய்நாட்டை தரணியில் சிறந்த நாடாக உயர்த்துவோம். நன்றி, வணக்கம்.